RCB wins 2026 IPL ஆர் ஜிடி வின்ஸ் 2026 ஐபிஎல். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு அடுத்த ஒரு 6 மணி நேரத்துல நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்சுக்குள்ள நம்ம இந்த டோர்னமெண்ட்ல வந்திருக்கோம். ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி அகமதாபாத்ல நடக்க போற மேட்ச் ஐபிஎல் 2026 டோர்னமெண்டோட ஃபைனல் கேம். இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு ரெண்டு டீம்ஸுமே நல்ல ரெக்கார்டோட தான் இந்த டோர்னமெண்ட்ல வராங்க. டாப் 2 டீம்ஸ் பிளேயிங் ஃபைனல்ஸ் அப்படிங்கறதே ஒரு நல்ல காம்படிட்டிவான ஒரு இதுவா தான் இருக்கும். ஆன் திஸ் நோட் இந்த மேட்ச் எப்படி இருக்கும், மேட்சப்ஸ் என்ன, பிளேயிங் லெவன் என்ன, யார் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல நாங்க பேசலாம்னு இருக்கோம். இதையும் சேர்த்துக்கோ. தோனி ரோஹித் சர்மா வரிசையில் பட்டிதார் இணைவாரா கொஸ்டின் மார்க் போட்டு தம்ப்நெயில் போடுங்க. இன்னொன்னு இந்த ரெண்டு டீம்ல யார் ஜெயிச்சாலுமே இந்த டீமோட செகண்ட் ஐபிஎல் கப். ஸோ எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஆல் கம்மிங் இன் டு ஒன் பிளேஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த டோர்னமெண்ட்ல இருக்கு. அண்ட் கில்லு ஜெயிச்சாருன்னா கில்லு தான் T20 கேப்டன். பட்டிதார் ஜெயிச்சாருன்னா பட்டிதார் வந்துட்டு கதவை உடச்சிட்டு இந்தியன் டீமுக்குள்ள வருவாரு. ஸோ இதெல்லாம் எக்கச்சக்க இது இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்சை வச்சு. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசலாம். ஸோ பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் பத்தி பேசலாம். ஏதாவது சேஞ்ச் இருக்குமா, என்ன பண்ணுவாங்க? கிடையாது. இல்ல ஜிடி வந்து சாய் கிஷோரை வெளியே உட்கார வச்சு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வருவாங்க, அவ்வளவுதான். அது அசோக் சர்மாவா இருக்கலாம், கெஜ்ரோலியாவா இருக்கலாம், அது என்னன்னு தெரியல. 3 பேர்ல யாரோ ஒரு ஆள் வருவாங்க உள்ள. அது ஒண்ணுதான் சேஞ்ச். ஆர்சிபி அதே மாதிரி ஆர்சிபி சைட்ல உனக்கு அதே 13-14 பேர் இருக்காங்க. அதுல இருந்து அந்த 12 பேர் எடுத்துட்டு வருவாங்க, அவ்வளவுதான். உனக்கு சுயா சர்மா இல்லாட்டி ஜேக்கப் டஃபி இல்லாட்டி ரமான் ரிஷபட் அந்த மாதிரி. பிளஸ் ஓப்பனிங் காம்பினேஷன் வெங்கடேஷ் ஐயர் தான் வரப்போறாரு. அதுதான் போன மேட்ச் அப்படின்னா ஆனாங்க. ஃபில்சால்ட் இன்னும் ரெடியா இருந்தாலும் இல்லைனாலும் அவர் வந்து இப்ப படியில வந்து யாருக்கும் இன்ஜுரி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்ல அவர் ரெடியா இல்லன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் படிதாட்ட கேட்டதுக்கு யாருக்கும் இன்ஜுரி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அதே லெவன் தான் பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நேத்து வந்து நியூஸ்ல ஐ மீன் பிரஸ் மீட்ல சொல்லும் போது ஸ்டில் நாட் 100% தான் சொல்றாங்க. மேபி டிசைட் அப்பான் டுமாரோன்னாங்க. அது சும்மா அது கண் துடைப்பு தான். கண்டிப்பா இவ்வளவு நேரம் ஃபில்சால்ட் இல்ல அதெல்லாம் மாத்த மாட்டாங்க. அதே பிளேயிங் அதே காம்பினேஷன் தான். யாரும் இந்த இடத்துல வந்து மாத்த மாட்டாங்க. மேபி அவங்க நான் இன்னொன்னும் பார்த்தேன். ஆர்சிபி வர்சஸ் ஜிடி யூஸ் பண்ண பிட்ச் தான் லாஸ்ட் டைம். அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது அன்னைக்கு. அந்த பிட்ச் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. மேபி அவங்க ஜேக்கப் டஃபி இல்லாம சுயா சர்மா ட்ரை பண்றது வேணா பண்ணுவாங்க. ஆனா ஜேக்கப் டஃபி தான் ஆடுவாங்க. அது ஒரு ஆப்ஷனாவும் இருக்கும். ஏன்னா இவங்க மிடில் ஆர்டருமே கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் கேஸ் தான் நீங்க ஜிடி சைட்ல. அதனால டாப் எடுத்துட்டு போவாங்க. ஆனா அன்னைக்கு ஜேக்கப் டஃபி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அது என்னன்னு பாக்கலாம். இன்னைக்கு ஏசல் விட்டு தான் போடணும் அவர் பவர் பிளேல. ஜேக்கப் டஃபி தெரியல. ஆனா ஜேக்கப் டஃபி நியூ பால் பவுலர் தான் உனக்கு. அதுக்கு அவர் எடுக்காம இல்ல ஸ்டார்ட் சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட் ஓவர் புவிக்கு கொடுத்துருங்க. நீங்க கண்ட மூணு புவிக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் ஜேக்கப் டஃபி போடுற அளவுக்கு எனக்கு தெரியல. அன்னைக்கு டஃபி தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு நினைக்கிறேன். அப்படி சொல்ல நீங்க ஏசல் பின்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா ஏசல் எப்படி ஆட்ல தடிப்பாரு உங்களுக்கு. அவர் பிரச்சனை இல்ல. மேல போட்டு ஸ்விங் எடுக்குன்னா செகண்ட் ஓவர் டஃபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீ டஃபி நல்லா போட்டாரு, நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. 339 தான் நினைக்கிறேன். சோ டஃபி நல்லா போடல. 8 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தாரா நீங்க? இல்ல அது போகாம இருந்திருந்தா 3 விக்கெட் எடுத்துட்டு போறான்றது கொஸ்டின் தான் உனக்கு. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் விக்கெட். அது ஆக்சுவலா விடுங்க. இதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. நம்ம விக்கெட் எடுத்துட்டாரு, அவ்வளவுதான். கொடுங்க பாத்துக்கலாம். அதான் இப்பன் பட் தான். சோ மேட்ச் அப் எப்படி இருக்கும், என்ன பிளான் பண்ணுவாங்க? மறுபடியும் ரஷீத் கான் லாஸ்ட் ஓவர்ல போட போறாரா, இல்ல ஏதாவது பிளான் எடுத்துட்டு வராங்களா? ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்காங்கல்ல? இல்ல அப்போ உனக்கு அர்ஷத் கான் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க 5 ஃபாஸ்ட் பவுலரே வச்சிருப்பாங்க. சோ ரஷீத் கான் கடைசில வர தேவை இருக்காது. வர தேவையே இருக்காது. ரஷீத் கான் இதே சின்னசாமியில ஃபைனல் நடக்குது, இல்ல வேற ஏதாவது பிச்சில ஃபைனல் நடக்குதுன்னா கண்டிப்பா வந்து ஒரு இது இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஜிடி ஆன் அண்ட் ஆஃபா தான் இருப்பாங்க. அகமதாபாத்ன்றதுனால இன்ச் பை இன்ச் தெரியும். கில்லுக்கு தெரியுதோ இல்லையோ, அங்க இப்பவே ஒரு டேப் வச்சு அளந்துன்னு இருப்பாரு. கிராஸ் இவ்வளவு இருக்கணும் அவ்வளவு இருக்கணும்ன்ற மாதிரி இப்பவே அவரு கியூரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஆஷிஷ் நகரா பிச்சை ஹோம் அட்வான்டேஜ். இதெல்லாம் அன்ஃபேர் தான், அநியாயம் பண்றாங்க ஐபிஎல் காரணங்க. போய் ஃபைனல் இல்ல. அது ஆக்சுவலா பெங்களூர்ல நீங்க ஃபைனல் நடத்தலாம். அவங்களோட இன்னொரு ஹோம் கிரவுண்ட் கொடுத்து அங்கேயே நடத்திருக்கணும். இதுவே ஒரு கான்ட்ரடிக்ஷன். 2 பேருக்கும் காமனா ஏதாவது ஒரு முல்லன்பூர்லயே கூட நடத்தி யாரும் கேட்க போறா? இல்ல தர்மபுரி காமன் கிடையாது. அது ஆக்சுவலா டிஃபெண்டிங் சாம்பியனுக்கு தான் அட்வான்டேஜ் தரணும். விச் மீன்ஸ் நீங்க ராய்ப்பூர்ல கொடுத்துருக்கணும். இது ஆக்சுவலா அன்ஃபேர் அட்வான்டேஜ் தான் இது. இல்ல உங்களுக்கு பெங்களூர்ல சம்பவம் நடந்துருச்சு. அதுக்குதான் ராய்ப்பூர் பக்கம் போனீங்க. ராய்ப்பூர்லயே கொடுத்துருக்கலாம். எதுக்கு அகமதாபாத்துக்கு போனாங்கன்றதுதான் தெரியல. சீட்டிங் கெபாசிட்டின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. ஓகே ஃபைன். எனக்கு தெரிஞ்சிரும் இன்னைக்கு எவ்வளவு சீட்டிங் வருதுன்னு தெரிஞ்சிரும். ஆர்சிபி ஆனா கொஞ்சம் கூட்டம் வரதானே செய்யும் உனக்கு. ஆர்சிபி ஆன கரெக்ட். அதாவது ஓகே, இது ஆக்சுவலா ஃபேர் பாயிண்ட். ஏன்னா
ஆக்சுவலா சொல்லணும்னா ஓரளவுக்கு பேக்டா இருந்த ஒரே கேம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஃபுல்லா பேக்டா இருந்த மாதிரி இருந்தது. ஆர்சிபி அண்ட் ஜிடி கேம் ஓரளவுக்கு பேக்டா இருந்தது. மீது எல்லாமே அகமதாபாத்ல நடந்த கேம் வந்து ஏன்னா ரொம்ப பெரிய கிரவுண்ட், உங்களால கவர் பண்ணவே முடியாது. அப்படியே 1 lakh plus capacity. ஜாலியா இருக்கிறது. 1 lakh plus உனக்கு அவ்வளவு பேரு. சோ அகைன் நீ சொன்ன மாதிரி பாயிண்ட் கரெக்ட் தான். மேபி இன்னைக்கு ஃபைனல்ஸ் அப்பங்கிறனால இன்னும் நல்ல டீம் ஆடுறாங்க அப்படிங்கறனால கண்டிப்பா கூட்டம் வர வாய்ப்பு இருக்கு. ஆன் திஸ் நோட் ஏதாவது மேட்ச் அப்ஸ் இருக்கா? என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு? புவி விசஸ் கில்லு தான் இது. இந்த டோர்னமெண்ட்ல 2 தடவை போட்டு தட்டாரு அவரை. 2 தடவையா 3 தடவையா? இல்ல 2 தடவை தான். 2 தடவை. மொத்தமா பார்த்தா 5-6 தடவை போட்டிருக்காரு. அதே மாதிரி பட்லரோடையும் நல்ல இது இருக்கு. ஹேசல்வுட் பட்லருமே நம்ம போன மேட்ச் பார்த்தோம், அதுவுமே நல்லதா இருந்தது. அதுவும் ஒரு நல்ல மேட்ச் அப் தான். அதே மாதிரி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரபாடா சிராஜ் விசஸ் அவங்களோட ஓப்பனிங் பேர். இது ரஷீத் கான் விசஸ் படிக்கலுமே ஓரளவுக்கு மேட்ச் அப் தானா போட்டிருந்தாங்க. ஆனா எப்படின்னு தெரியல. அவர் படிக்கல் இருக்க ஃபார்முக்கு ரஷீத் கான் நாளைக்கு தெரிஞ்சு 1 ஓவர் போறதே பெருசு. ஏன்னா பட்டிதார் இருந்தாருன்னா ரஷீதுக்கு ஓவரே கொடுக்க மாட்டாங்க. இவர் அப்படியே பின்னாடி இவ்வளவு தூரம் கொண்டு போறதும் வேஸ்ட். முன்ன மாதிரி எல்லாம் டிம் டேவிட் இல்ல. டிம் டேவிட்ல இப்ப ஸ்பின்னும் அடிக்கிறாரு. முன்னாடி ஸ்பின்னு ஆடவே தெரியாம ஆடிட்டு இருப்பாரு. இப்போ அவரும் அடிக்கிறாரு. தெரிஞ்சு பட்டிதார் இருந்தா கண்டிப்பா ஸ்பின் கொடுக்க மாட்டாங்க எந்த டீம்லயும். நீங்க ஸ்பின் பேட்ஸ்ன்னு சொல்லிட்டு சிவம் துபே எல்லாம் சொல்றீங்க, உண்மையான ஸ்பின் ஹிட்டர் பட்டிதார் தான். நீங்க அவர் போட்டாருன்னா ஸ்பின்னு கொண்டு வரவே கூடாது அவங்க நிக்கும் போது. எனக்கு தெரிஞ்சு ரஷீத் நாளைக்கும் எனக்கு தெரிஞ்சு 3 ஓவர் போறதே பெருசு. இல்ல அது ஒரு மீம் ஒண்ணு போட்டுருந்தாங்க பாத்தியா? அது ஷேன்வான் முரளிதரன் எல்லாம் ரஜத் படிட்டா இருக்கும்போது ஆடல அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தோன்னே குபீர் திருப்பாயிடுச்சு. நானும் பார்த்தேன். நீங்க T20 அடிக்கலாம். அதான் வெளியே வாங்க, டெஸ்ட் ஆடுங்க, வெளியே போய் ஆடுங்க. ஐபிஎல் எல்லாமே 2K கிட்ஸ் தான், வேற எதுவும் கிடையாது. எல்லாம் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பேசிட்டு போட்டுங்க, விடுங்க. ஜெயிக்கிறாங்க, கப்பு ஜெயிக்கிறாங்க. இந்த வருஷம் ஜெயிக்க முரளிதரன் எடுத்து வந்து இங்க கம்பேர் பண்ணுவியா? எனக்கு புரியல. எனக்கு தலைவர் டெஸ்ட் மேட்ச் ஆடி இங்கிலாந்தோட ஆடினாரு ராஜ்கோட்ல. இல்ல முக்கியமான இங்கிலாந்தோட ரெகுலர் ஸ்பின்னர் கூட கிடையாது அவனுக்கு 2 பேரும். அவனுக்கு டவுட் ஆயிட்டு போனாரு டெஸ்ட் மேட்ச்ல. சீக்கிரம் பேசுனா கேட்டுதான் அவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்டுதான். நான் ஏன் சொல்றேன் கேளுங்க. நான் ஏன் கேட்க முடியாதுங்க. புரிஞ்சிக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசலாம். என்ன பண்ணாலும் நான் முட்டுதான் கொடுப்பேன்ற ஆள்ற சூப்பர் ஜி. ஆமா நீங்க கரெக்ட். ஷேன் வானெல்லாம் ரஜத் பட்டிதார் 10 பால்ல 50 அடிப்பாரு, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க அதுல ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வருவாங்க. அப்புறம் நீங்க போன் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும், பாத்துக்கோங்க. அப்போ இல்ல அப்ப நமக்கு ஃபாலோவர் அதிகமாகும். இல்ல இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. அதான் ஒரு ஆஃப் நோட், பட் இது மேட்சோட கனெக்டட் தான். ஃபுட்பால் பாக்குற நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஆர்சனல்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் வந்து எப்படின்னா அவனுங்களுக்கு லெகசி எதுவுமே கிடையவே கிடையாது. ஒண்ணுமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப 22 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் ஒரு பிரீமியர் லீக்னு ஒரு கப், அவங்களோட கப் பேசிக்கலி பிரீமியர் லீக் கப் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனா கமெண்ட் பண்றதெல்லாம் பயங்கரமா இருக்கு. அவங்களோட ஒரு லீட் பிளேயர் மெஸ்ஸி ரொனால்டோட பெட்டர், இவங்க டிஃபென்ஸ் எல்லாம் இந்த பிளேயரோட பெட்டர் அப்படிங்கலாம் பயங்கரமா கமெண்ட் பண்ணுவாங்க. என்னன்னா அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் நேற்று யூசிஎல்ல ஃபைனல்ஸ் நடந்தது. அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா பேசறதெல்லாம் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கூட்டம் இருந்தது. கத்த பார்த்தா வந்து ஹியூமனிட்டியை சேவ் பண்ற மாதிரி பிஎஸ்டிங்கிற டீம் ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு 2 டீம் ஜெயிச்சாலும் எனக்கு ஹியூமனிட்டியை யார் சேவ் பண்ண போறான்னு தெரியல. இந்த ஃபைனல்ஸே ரத்து பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றது? கம்பேரிட்டிவ்லி எனக்கு ஜிடி ஜெயிச்சா கொஞ்சம் பிரச்சனை, டிடி ஜெயிச்சா கொஞ்சம் இது இல்ல. சரி ஓகே, மறுபடியும் மேட்சுக்கு வருவோம். எனக்குமே வந்து சிராஜ் வர்சஸ் அவங்களோட ஓபனர்ஸ் பார்க்கணும்னு இருக்கேன். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து ஆல்ரெடி ஃபைனல்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பெரிய நாக் ஆடி இருந்திருப்பாரு. ஏன் சொல்லுமா? ஆமா, ஆர்சனலும் சிவப்பு ஜெர்சி தானே. எக்ஸாக்ட்லி கரெக்ட், சிவப்பு ஜெர்சி தானே. ஆமா ஆக்சுவலா ஜெயிச்ச பிஎஸ்ஜி ப்ளூ ஜெர்சி, ப்ளூ கலர் ஜெர்சி. நேத்து அதனால வாய்ப்பு இருக்கு. சோ இது இன்னொன்னு வெங்கடேஷ் ஐயர் வந்து ஆக்சுவலா பிளே ஆஃப்லயே நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபைனல்ஸ்ல சூப்பராவே ஆடி இருப்பாரு. ஸோ சிராஜ் வெங்கடேஷ் ஐயருமே நான் ரொம்ப பார்க்கணும்னு இருக்கேன். எனக்கு பர்டிகுலர் என்னன்னா போன மேட்ச் பவுலிங் போடும் போதே கையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு சிராஜ் எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் தாண்டி ஒரு பயம். ஒருவேளை அவருக்கு அந்த அது இது சரியா வரல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேட்ச் வில் பி பிரிட்டி மச் ஒன் சைடு. சிராஜோட பவுலிங் ஏன்னா காம்ப்ளிமெண்டரியா இருக்கு ரபாடா வச்ச சிராஜோட பவுலிங். அதுல ஏதாவது 1 மிஸ் ஆச்சுன்னா கூட ஒரு 2 ஓப்பன் அப் ஆயிடும், அவங்க ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கு சான்சஸ் கிடைச்சிடும். சோ அது காம்படிட்டிவா அந்த மேட்ச் இருக்கணும்னா சிராஜோ அவரோட ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட்ல பவுலிங் போடணும். சோ அந்த ஒரு இது இருக்கு. அது கமெண்ட் சொல்லிருக்காங்களா கை ஓகேவா? இல்ல அது மைனர் இன்கன்வீனியன்ஸ் தான் திரும்ப வந்து போடும். ஏன்னா அப்பவே புடிச்சவன் திரும்ப போட்டாடா, கடைசி ஒரு 4th ஓவர் போட்டாரு. நாங்களும் தான் போட வச்சோம். பேட்டிங் சின்ன பையனை ஒருத்தன கால் பிச்சா ஆள் பான்னு சொன்னோம், அப்படியே போயிட்டு அந்த பையன் அது இல்ல அது வேற போட சொன்னோம். அதெல்லாம் அந்த மாதிரி வரிசையில ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்னு கேள்வி.
அது கிடையாது, அது வேற இது வேற, இது சும்மா மைனர். அதே மாதிரிதான் கில்லுக்கும் கழுத்துல சின்ன இன்கன்வீனியன்ஸ் தான், அது பிரச்சனை இல்ல, வந்துருவார் போல, 2 பேருமே வந்துருவாங்க. ஓகே, அப்பனா நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ரபாடா விசஸ் விராட் கோலியுமே ஒரு பயங்கரமான மேட்ச் தான் அவனுக்கு. அவங்க ரபாடா விக்கெட் எடுத்திருக்காரு, கோலியும் அடிச்சிருக்காரு, அது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பிளஸ் ஹோல்டர் வந்து விராட் கோலியோட நல்ல இது வச்சிருக்காரு, அந்த பேக்கப் லென்த் போட்டு நிறைய இது வச்சிருக்காரு. 2 பேருமே இது இன்சூரன்ஸ்ல போல்ட் ஆனாரு கோலி. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க வந்து நம்ம ஆர்சிபி பத்தி பேசும்போது நம்ம எவ்வளவு இது சொன்னாலுமே இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் டீம் ஆர்சிபி தான். நீங்க ஆஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் ஆஸ் ஆஃப் கேம்ஸ் வைஸ் பார்த்தாலுமே. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு பெரிய லாங் இன்டர்நேஷனல் ஸ்விட்சுக்கு அப்புறம் வருது. எந்த டீமுமே 100% மேட்ச்லயும் தெரியல, நீங்க பிளானிங்ஸ்லயும் தெரியல, எல்லாத்துலயுமே கரெக்டா தெரிஞ்ச ஒரே டீம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஆர்சிபி தான் சொல்லுவேன். ஜிடியுமே சில ஏரியாஸ்ல ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்மே அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண அப்புறம் தான் இந்த ஸ்ட்ரெச் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே நல்லா தெரிஞ்ச டீம் ஆர்சிபி தான். ஸோ டிசர்வ் டீம் தான், நம்ம அது சொல்ல முடியாது. பட் ஆனா என்னன்னா எனக்கு வந்து நீங்க ரஜத் பட்டிதார் பத்தி பேசுறோம், அவங்க பவுலர்ஸ் பத்தி பேசுறோம், புவி பத்தி பேசுறோம். ஆனா எனக்கு இந்த டீமோட இந்த சீசனோட பெஸ்ட் பிளேயர் கேட்டீங்கன்னா நான் குணால் பாண்டியா தான் சொல்லுவேன். குணால் பாண்டியா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் பவுலிங் எக்ஸலண்டா போட்டு இருந்தாரு. செகண்ட் ஆஃப் த சீசன் பவுலிங் போட தெரியாத பேட்ஸ்மேன் ஆயிட்ட மாதிரி ஆனாரு. நீங்க எங்க ப்ரொமோட் பண்ணாலுமே விக்கெட் வரும்போது அழகா ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் அழகா ஒரு இன்னிங்ஸ் ஆட்டு போறாரு. நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் தேவையோ அப்பெல்லாம் கரெக்டா பவுண்டரிஸ் எடுத்து கொடுக்குறாரு. ரொம்ப டிசைசிவா ஆடுறாரு. அவர் அந்த இன்னிங்ஸ் ஆடுறதுனால ரொமாரியோ ஸ்டெப்பர் தேவையே பண்ணல உங்களுக்கு. ஒரு இன்டர்நேஷனல் ஹிட்டரையே நீங்க உட்கார வச்சுட்டு ஆடுற மாதிரி இருக்கு எனக்கு. இந்திய விடமே செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் பெருசா தெரியவே இல்லை குணால் பாண்டியா இன்னிங்ஸ்ல. ரஜத் பண்டிதா குணால் பாண்டியா 2 இன்னிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து லைனா அதே மாதிரி சூப்பரா ஆடி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குணால் பாண்டியா எக்ஸலண்டா ஆடி இருக்காரு. நீங்க டிஃபென்சிவாவும் போட்டிருக்காரு இந்த சீசன்ல. எனக்கு தெரிஞ்சு அவரு தான் பெஸ்ட் ஃபைண்ட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி. இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுல இருந்தே ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லா டீமுமே வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் டீம்ல வச்சு ஆடுறதுல ரொம்ப ரொம்ப ரேரு. என்ன கேட்டா ஆர்ஆர்ல ஜடேஜா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற ஆல்ரவுண்டரா, அதை தாண்டி பிரைமரி அண்ட் மோஸ்ட் இன்ஃபுளுன்ஷியல் இம்பாக்ட் வந்து ஆல்ரவுண்டர் இந்த டோர்னமெண்ட்ல கிரியேட் பண்ணது குணால் பாண்டியா மட்டும்தான். வேற எந்த டீமுமே ஆல்ரவுண்டர்ஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணவே இல்லை, யூஸ் பண்றதுக்கு எனக்கு தேவையும் வரல. ஒரு இனத்தையே அழிச்சா மாதிரி தான் இந்த இம்பாக்ட் ரூல் வந்து அவங்களுக்கு இருக்கு. பட் இதுலயுமே ஸ்பின்னர்ஸ் அவங்க பேஷ் பண்றாங்க, பயங்கரமான பிளாட் ட்ராக்ஸ் இருக்கு, டர்ன் கிடைக்கவே இல்லை அப்படின்றப்போ கூட ஒரு புது டெக்னிக் எடுத்து வந்து எவால்வ் பண்ணியிருக்காரு. பேட்டிங்ல 2 50+ ஸ்கோர், ஒரு குரூஷியலான 40+ ஸ்கோர், அது இல்லாம ஒரு குவிக் 20+ ஸ்கோர், ஒரு மேட்ச் டிசைனிங் இன்னிங்ஸ் ஒரு 20+ ஸ்கோர் ஒன்று அடிச்சிருப்பாரு. சூப்பரா ஆடி இருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. 100% ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கு 70+. அதான் 2 50+ல அந்த 70+ ஸ்கோரும் வரும். ஒரு 40+ ஸ்கோர் ஒன்று அடிச்சிருந்திருப்பாரு. ஒரு முக்கியமான 20+ ஸ்கோர் ஒன்று அடிச்சிருந்திருப்பாரு. ஓவராலா இது எல்லாமே செகண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வந்து அவன் சொன்ன மாதிரி இது வந்து டு பி ஆனஸ்ட் ரொம்ப குரூஷியலான ஒரு அசட்டா எனக்கு கேட்டா அகைன் ஆன் பார் வித் கோலியை நான் இந்த டோர்னமெண்ட்ல இவரை குணால் பாண்டியா ரேட் பண்ணுவேன். ஏன்னா கோலி வந்து லீடிங் ரன் ஸ்கோரர் அவங்க டீமுக்கு, நான் இல்லன்னே சொல்ல. மேபி கோலி கொஞ்சம் ரொம்ப எக்ஸாஜரேட்டடா இருந்தா கூட ஆன் பார் வித் படியார் நான் ரேட் பண்றேன். அந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து ஆர்சிபில குணால் பாண்டியா கிரியேட் பண்ணியிருந்திருக்காரு. இவ்வளவு தூரம் அவங்க வந்து ஒரு ஃபுல் பேக் டீமா அவங்க வந்ததுக்கான ரீசன் அதான். ஏன்னா நீங்க பாருங்க, பேட்டிங்ல லீடிங் ரன் ஸ்கோரர் விராட் கோலி இருக்காரு, பயங்கரமான மிடில் ஆர்டர்ல பயங்கரமா டெப்த் கொடுக்குற மாதிரி ரஜத் பண்டிதா ஆடிட்டு இருக்காரு, லீடிங் விக்கெட் டேக்கர் புவனேஸ்வர் குமார் இருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஒரு ஆல்ரவுண்டர் உங்களுக்கு சூப்பரா நடுவுல போட்டு அடிக்கவும் செய்யறாரு, விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு கேம் கம்ப்ளீட் ஆயிட்டு அந்த இடத்துல. அதனால ஃபேவரட்ஸா தான் இருக்காங்க. இந்த பிளே ஆஃப்ல வரும்போது அவங்க தான் ஃபேவரட்ஸா இருந்தாங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். இதுல ஸ்லைட்லி இந்த கொஸ்டின் எங்க வரும்னா, இது அகமதாபாத் நடக்கிறதுனால ஜிடி இந்த கேம்ல உள்ள வராங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஒரு டிசைனிங் ஃபேக்டரா இருக்கும். நம்ம ப்ரெடிஷன்ஸ் போயிடலாம், வேற எந்த பாயிண்ட்ஸ் இல்லைன்னா. ஸோ நானுமே அகமதாபாத் அப்படின்றதுனால ஜிடிக்கு நான் சான்ஸ் தரேன். பார்க்கலாம். கன்வின்சிங் டீம் ஆர்சிபி தான், பட் நான் ஜிடி சான்ஸ் தரேன் அகமதாபாத் அப்படின்றதுனால. அந்த ஒரே காரணத்துக்கு தான் நானும் ப்ளூ சட்டேன். இல்ல இந்த சீசன்ல என்ன பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்டா இருந்த டீம் ஆர்சிபி. நான் ஆர்சிபி சைடே போறேன். டிசர்விங்னு பாத்தீங்கன்னா நான் ஆர்சிபி தான் சொல்லுவேன். அவங்க ஜெயிக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா புவிக்காவது ஜெயிக்கணும், எனக்கு அது ரொம்ப இதுவா இருக்கு. அது இல்லாம புவி அண்ட் ரசிக்கு இது 3rd ஃபைனல்ஸ் இன் a row. நான் அது ஒரு இடத்துல பார்த்தேன். ஏன்னா கேகேஆருக்கு ஆடும்போது அவர் ஃபைனல் ஆனாரு, இவர் எஸ்ஆர்எச் ஆடும்போது ஃபைனல் ஆனார் 24ல. சோ 3வது ஃபைனல் இன் a row ஆடுறாங்க. 2 டீமுமே இங்க 2 பிளேயருமே இந்த டீம்ல இருக்காங்க. ரசிக் ஆடுவாரான்னு தெரியல, பட் இருந்தாலுமே சுயா சர்மா டெல்லிக்கு தானே ஆடிக்கிட்டு இருந்தாரு. எப்ப கேகேஆர் பக்கம் போனாரு சுயா ஆனார். நான் பார்த்தேன் 2 பிளேயர்ஸ் நான் இந்த ஃபைனல்ஸ்குள்ள வர 2 பிளேயர்ஸ் வந்து இது வரைக்கும் ஃபைனல்ஸ் தோத்ததே இல்லை அப்படின்னு நான் பார்த்தேன். ஒண்ணு குணால் பாண்டியா, இன்னொன்னு வந்து அவர் 4 ஃபைனல்ஸ் அடிக்காரு, 4மே தோத்தது இல்ல. இன்னொன்னும் எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ ஒரு பிளேயர், ஆர்சிபி பிளேயர் தான். சுயா சர்மா.
சுயாஷ் சர்மா 2 ஃபைனல் ஆடி இருக்காரு. கரெக்ட். இது எஸ்ஆர்எச்சோட ஒரு எஸ்ஆர்எச் இல்ல கேகேஆரோட ஃபைனல் KKR ஆனாரு. திருப்பி ஆனாரு, 25ல இதோட ஒரு ஃபைனல் ஆனாரு ஆர்சிபியோட. 2மே ஜெயிச்சிருக்காரு. சோ இதெல்லாமே வந்து ஆர்சிபிக்கு சாதகமா இருக்கு. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி எனக்குமே ஆர்சிபி தான் மோஸ்ட் கம்ப்ளீட் டீம் இந்த டோர்னமெண்ட். ஜெயிச்சா ரொம்ப டிசர்விங் சொல்லுவேன். பட் ஜிடி ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஜிடிக்கு நான் சான்ஸ் தரேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இல்ல ஆர்சிபி தான் டிசர்விங் டீம். ஆனா அகமதாபாத் பிச்சில் நடக்கின்ற ஒரே காரணத்துக்காண்டி நான் போட்டுட்டேன். நானும் அதே சேம். இல்ல இன்னொன்னு வந்து உனக்கு stats பார்த்தோம்னா ஆர்சிபி தோனி அடுத்த வருஷம் கப் ரோஹித் சர்மா வரிசையில் பட்டிதார் இணைய போறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தே ஆர் கோயிங் டு பி தி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆஃப் 2026. ஆர்சிபி தான் நான் சொல்றேன். ஆர்சிபி வின் பண்ணிடுவோம். இல்ல இன்னொரு ஸ்டாட்ஸுமே நான் பார்த்தேன். வந்து 2023ல வந்து 22ல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஜெயிச்சாரு. 23ல ஃபைனல் போய் தோத்தாரு. அதே மாதிரி 24ல ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஜெயிச்சாரு. 25ல ஃபைனல் போய் தோத்தாரு. 25ல பட்டிதார் வந்து ஃபைனல் போய் ஜெயிச்சிருக்காரு. இப்ப 26ல ஃபைனல் வந்திருக்காரு. என்ன நடக்கும்ன்றத நம்ம பார்ப்போம். சொல்லுவேன். தோனி 2010ல கப் ஜெயிச்சாரு. 2011ல டிஃபெண்ட் பண்ணாரு. ரோஹித் சர்மா 19ல கப் அடிச்சாரு. 20ல டிஃபெண்ட் பண்ணாரு. அது கேப் ஆயிடுச்சு. அது கன்சிக்யூட்டிவா நடந்துட்டு இருக்கு. ஒரு இது மாதிரி போயிட்டு இருக்கு. வாய்ப்பு இல்ல நானும் சொல்லலாம். வாய்ப்பு இல்ல நானும் சொல்லல. இல்ல அடிச்சுக்காதீங்க மக்களே. இன்னும் அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு 6 மணி நேரங்கள்ல நமக்கு எதுங்கிறது கிளியரா நமக்கே தெரிஞ்சிடும். சோ அந்த மேட்ச்ல இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்சோட ரிவ்யூல நான் இப்ப வந்து அவங்க மீட் பண்றோம். சோ அது வரைக்கும் மேட்ச் எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா பாருங்க. நாங்களும் பாக்குறோம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட உங்களோட வந்து சந்திக்கிறோம். Until then it's Wolfer signing off. Bye. ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்